வணக்கம், இது முருகஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெந்தய குழம்பு செய்ய போகிறோம். வெந்தய குழம்பு பிடிக்காதவங்களே இருக்க முடியாது, ரொம்ப நல்லாயிருக்கும் வெந்தய குழம்பு. இந்த வெந்தய குழம்பு வச்சிட்டோம்னா ஒரு கரண்டி சாதம் சேர்த்து வாங்கி சாப்பிடுவாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த வெந்தய குழம்பு. இந்த வெந்தய குழம்புல நான் பூண்டு சேர்க்காமல் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா 2 பூண்டு பல் தட்டி போட்டுக்கோங்க. வாங்க இந்த வெந்தய குழம்ப எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெந்தய குழம்புக்கு 200 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து உரித்து வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி 2, இந்த சைஸுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது இது, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் வறுத்து பொடி பண்ண வெந்தய பொடி, ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ வாங்க இந்த குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கிறேன், கடுகு உளுந்து போட்டுக்கிறேன், வெந்தயம், பெருங்காயம், கடுகு வெந்தயம்லாம் பொரிஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கிறேன். ஸ்டவ் மீடியமில் வச்சுக்கோங்க. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கிறேன். தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கிடட்டும். தக்காளி வெங்காயமும் இந்த அளவுக்கு வதங்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதில் குழம்பு தூள் போட்டுக்கிறேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி விட்டுடலாம். இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. மூடி போட்டு மூடிட்டு 5லேருந்து 7 நிமிஷம் கொதிக்கட்டும். சிம்மில் வச்சுருங்க ஸ்டவ்வை. இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க வெந்தய பொடி போட்டுக்கலாம். இது போட்டு நல்லா கிண்டி விட்டுங்க. பாருங்கள், குழம்பு நல்லா திக்காக நல்லா வந்துடுச்சு, சூப்பராக. இதில் நான் இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். நீங்கள் கொத்தமல்லி பிடிச்சதுன்னா கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை தூவிட்டு லாஸ்ட்டில் நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். லாஸ்ட்டில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா குழம்பு இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடலாம். நம்மளோட வெந்தய குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வெந்தய குழம்பை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முருகஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.